வெல்கம் டு கவி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொடி இட்லியும் பொடி தோசையும் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நான் இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு போட்டிருந்தேன். அந்த பொடியை வச்சு நான் ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மினி இட்லி எடுத்திருக்கேன். பெரிய இட்லி எடுத்திருந்தீங்கன்னா அது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் இட்லி போட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன், எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி இதில் 1 ஸ்பூன் பொடி போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் இது கூட திருப்பி 1 ஸ்பூன் பொடி போட போகிறேன். இட்லி பொடி போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இட்லி, அதை அப்படியே இதில் போட்டுடலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் திருப்பி நான் 1 ஸ்பூன் இட்லி பொடி போடுறேன். இட்லி பொடி காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுறதுனால நமக்கு காரம் தெரியாது. திருப்பி அதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு இது மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பொடி தோசை, நார்மலாக தோசை ஊற்றிட்டு அது மேலே பொடி போட்டு நெய் ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பொடி லைட்டாக மேலே போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நிறையாவே போடுறேன். நான் காஷ்மீரி மிளகா போட்டிருக்கனால பொடி காரம் இருக்காது. இந்த மாதிரி போட்டு நெய் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ தோசையும் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பொடி யாருக்காவது வேணும்னாலும் எனக்கு பின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொரியரில் சென்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.